என்னடா அந்த கேள்வியை பாண்டே கேட்காம விட்டுருவாரோ அப்படின்னு யோசிச்ச ஒரு கேள்வி. சரியான நேரத்துல கேட்டுட்டாரு அத. தந்தி டிவியில அரசியல்வாதிகளோட விலா எலும்பு வலிக்கிற அளவுக்கு கேள்வி கேட்டு அவங்கள தெரிக்க விடுற ரங்கராஜ் பாண்டே நேத்து சிவகார்த்திகேயனையும் பேட்டி எடுத்தாரு. குழந்தைய தொட்டுல இதமா ஆற்ற மாதிரியான தாலாட்டு தான் அந்த முழு பேட்டியுமே இருந்துச்சு. பாண்டேவோட அடிக்கெல்லாம் சிவா தாங்க மாட்டாரு அப்படின்றத ஊர் உலகமே அறிஞ்ச விஷயம். அதை மனசுல வச்சுக்கிட்டு சாதுவா கேள்வி கேட்டு சமத்து பிள்ளையா அனுப்பி வச்சாரு சிவகார்த்திகேயனை. அவர் ஏன் அழுதாரு அப்படின்றதுதான் அந்த பேட்டியோட பிரதான கேள்வியே. ஆனா சாமர்த்தியமா அதை கடந்தாரு சிவா. ஆனா கமல் ரசிகர்களால தாக்கப்பட்ட விவகாரத்துக்கு அவர் சொன்ன பதில் சிவாவுக்குள்ள இருக்க ஒரு மனிதாபிமானிய அடையாளம் காட்டுச்சு. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் காவல்துறையினர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், ஆனா நான் கொடுக்கல. இத்தனைக்கும் என்ன தாக்குனவங்க யார் அப்படின்றத பிடிக்க வசதியா வீடியோ எல்லாம் கூட இருந்துச்சு, ஆனா நான் புகார் கொடுக்கல. எங்கப்பா சிறைத்துறை அதிகாரியா இருந்தப்ப நான் ஜெயிலுக்குலாம் போயிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஜெயில் வாழ்க்கை எவ்வளவு கொடூரமானது, அங்கிருந்து வெளியே வரவங்க அதுக்கப்புறம் என்ன மனநிலையோட வராங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதனாலதான் நான் அப்படியே அதை மறந்துட்டு என் வேலையை பார்க்கவும் போயிட்டேன். அந்த பேட்டி முழுக்க முழுக்க சிவகார்த்திகேயன் சொல்ல வந்தது ஒன்னே ஒண்ணுதான், நான் சண்டை சச்சரவை விரும்பாதவன், எல்லாருக்கும் நல்லவனா அன்பானவனா இருக்கணும், அது போதும் அப்படின்றதுதான். அப்படியே ஆகட்டும் சிவா.